வலிக்குதுடா. டேய் வலிக்குதுங்கறல. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. டேய் என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. பிறந்திருந்தா இப்ப எரி. என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. செகண்ட் டே மார்னிங் நாங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் இங்கே வந்தால் அந்த 2 வீலர் ரெண்ட் கொடுக்குற கம்பெனியவே வந்து மூடிட்டு போயிட்டாங்களாம். ஸோ திரும்பி நம்ம இன்றைக்கும் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். அதனால பழைய பிளானை கேன்சல் பண்ணிட்டு எந்த ஊருக்கு பஸ் இருக்கோ அந்த பிளான் போடலான்ட்டு இப்போ தான் ஒரு பஸ் ஏறி உட்காந்துருக்கோம். பெல்லூர் பஸ் ஏறி உட்காந்துருக்கோம். பக்கத்தில் என்னென்ன ஊர் இருக்குன்னு இனிமேல் தான் பார்க்கணும், பிளான் போடணும். Dwaravati Helabedu was the capital of Housalas from 1108 AD to 1340. இந்த கோயிலுக்கு பேர் ஜெயின் டெம்பிள்னு சொன்னாங்க. ஆனால் மேலே பார்த்தா புத்தர் இருக்காரு. புத்தருக்கு பக்கத்தில் சம்மந்தமே இல்லாமல் 2 காடஸ் மாதிரி 2 இருக்கு. இதுக்கும் புத்தருக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. ஜெயினிசம்க்கும் புத்தருக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. உள்ள ஒரே இருட்டாக இருக்குது. அது என்ன சொல்ல யாருக்கு தெரியும்? இது புத்தர் சிலை தானே? மகாவீர், அது புத்தர் கிடையாது. இதுக்கு என்ன ஹிஸ்ட்ரி? இந்த கோயிலை வந்து இது ಹೊಯ್ಸಳ ಕಾಲದಲ್ಲಿ ಕಟ್ಟಿರೋದು ವಿಷ್ಣುವರ್ಧನ. ஆனால் விஷ்ணுவர்தன ராஜா இல்லையா, அவர் முதல் ஜெயின் தான் இங்கே ஜெயின் கோயில் கட்டுறதுங்க. அவரது வந்து முதல் ராஜதானி இது. இங்கே ராமானுஜாச்சார் வந்தார். இங்கே ராமானுஜாச்சாரம் வந்து வைஷ்ணவ தர்ம பிரச்சாரம் பண்ணுறது. அப்புறம் ராஜா ஜெயின் தான் வைஷ்ணவಕ್ಕೆ மாறிட்டார். அதான் ಬೇಲೂರು கோயில் விஷ்ணு கோயில் கட்டுறதுங்க. அப்புறம் செகண்ட் அதான் இது பழையது. ஆனால் 950 வருஷம் ஆச்சு. இந்த சிலை இல்லையா, இந்த கோமட்டேஸ்வரர் காட்டுறது மகாவீர் கிடையாது. இந்த மாதிரி ஜெயின்ஸில் 24 சுவாமி இருக்காரு. அவருக்கு வந்து ஜெயின்ஸில் தீர்த்தங்கரான்னு சொல்கிறோம். 24 வந்து மகாவீர். ஓ, இவருக்கு அடுத்து தான் மகாவீர். ஆமாம், மகாவீர் தான் ஃபேமஸ். ஹிஸ்ட்ரி எல்லாம் மகாவீரே வருது. புத்தக்கும் ஜெயினுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதில் ஜெயினிசம் வந்துருச்சு, அப்புறம் புத்தம். அந்த ஷேடோவில் ரிஃப்ளெக்ஷன் உள்ட்டா தெரியுது பாருங்க. கை கீழே, கை மேலே இல்லையா, கீழே இருக்குது பாருங்க. தலைகளாக தெரியுது. ஒன்றாச்சா. அதே இந்த தூண் இல்லையா, இது வந்து நம்ம பாடி தெரியுது பாருங்க. இங்கே ஆட்டுறதுங்க நடுவில் பாடி அந்த பாடி வந்து சென்டரில் இருக்குதோ, கையை தனியாக இருக்குது பாருங்க. ஆமாம், உடம்பு அப்படியே இருக்குது. இங்கே அதில் ஷேக் பண்ணுறது தான் தெரியுது பாருங்க. இது கையை தனியாக இல்லையா பாருங்க, தனியாக தெரியுது. அந்த மாதிரி ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த நடுவில் வாங்க கிட்ட அங்கே உடம்பு கிடையாது. டாக்டர் தான் உடம்பு கிளீனாக தெரியலையா, ஆனால் கை தெரியுது பாருங்க. இல்லை இந்த தூண் இருக்கும், உடம்பு கை ரெண்டும் தெரியுது. இங்கே இங்கே அந்த தூண் இல்லையா, கொஞ்சம் பின்னாலே. ஓகே இது பாருங்க, உடம்பு நல்லா தெரியுது பாருங்க. நீ கொஞ்சம் தெளிங்க. ஓகே, உடம்பு தெரியுதா? கை வந்து டபுள், கீழே 2 மேலே 2. ஏன் ஒவ்வொரு தூண்லையும் இந்த மாதிரி இருக்கு? அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அவங்க இல்லையா? அந்த ஷேப் வந்து தனியாக இருக்காது, இப்படி இருக்கும். இந்த சயின்ஸில் வந்து கான்கேவ் கான்வெக்ஸ் 900 வருஷத்தில். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா ஹொய்சலேஸ்வரான்னு ஒரு டெம்பிள் இருக்கும். இது வந்து 9th centuries ஓல்டு. இது எந்த டைனாஸ்டியில் வந்து கட்டினதுன்னா ஹொய்சலா டைனாஸ்டியில் சலான்னு ஒரு கிங் வந்து ரூல் பண்ணப்போ இது வந்து கட்டினது. இங்கே வந்து மொத்தம் 3 டெம்பிள் இருக்குது. இது ஒன்று, அப்புறம் ஜெயின் டெம்பிள், அதுக்கப்புறம் கேடசேஸ்வரா, அங்கே 3 டெம்பிள் இருக்குது. இது வந்து சிட்டியில் மெயின் ஏரியாவில் இருக்குங்காட்டி இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. அங்கே வந்து யாருமே இல்லை, ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து நடந்து போய் அங்கே போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து நல்லா வேலை செஞ்சுருக்காங்க நிறையா. இந்த கோயிலுக்கு எல்லாம் குட்டி குட்டியாக நிறையா செலவு செஞ்சுருக்காங்க.
அவ்வளோதான். பொசுக்குன்னு விடிஞ்சு போச்சுல. நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டே இருந்தோம். ஆனால் அந்த பாபா புத்தன்கிரி வரவே இல்லை. நாங்கள் கரெக்டாக போகும்போது டிராஃபிக்கு அப்படியே இருட்டிடுச்சு. கரெக்டாக இறங்குறோம், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான், உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிருந்தா அந்த சூஃபி கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருந்துருக்கலாம். மூட் அவுட் ஆகிட்டு அப்படியே பெங்களூர் வந்து அங்கே ஒரு நாள் சுற்றிட்டு அப்படியே சென்னை வந்து சேர்ந்தாச்சு காலையில். உனக்குதான் தங்கச்சி இல்லையா, ஏன் போய் சொல்ற? இல்லப்பா, சின்னம்மா மக. இந்த ட்ரிப்பை ஃப்ளாப்னு சொல்ல முடியாது, சக்ஸஸ்னு சொல்ல முடியாது. பிளானிங்லாம் எனக்கு கரெக்டாக பண்ணோம், ஆனால் அதை அங்கே எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல. வண்டி கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாளைக்கு 2 பிளேசஸ் தான் போக முடிஞ்சது. எல்லாம் ரொம்ப ரொம்ப தூரமாக இருந்தது. அப்புறம் லிட்ரலி நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமராவையே தொடுறோம். என்ன பண்ணுவோம், எப்படி பண்ணுவோன்னே தெரியல. நிறைய கற்றுருக்கோம். அடுத்த ட்ரிப்பில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு நம்புகிறேன். சரி, அடுத்த இடத்துல பார்ப்போம். பை பாய். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி